வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு எவிக்ஷன் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மொமெண்டே வந்து வேற மாதிரியா வந்து மாறிடுச்சு. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? லைக் நேத்திக்கே நம்ம பேசணும், நிறைய வந்து வெளியில வந்துருச்சு. பட் இது ரியலா இன்னைக்கு நடந்த போது எப்படி ஃபீல் பண்ணீங்க இன் எபிசோட் அண்ட் எவிக்ஷன்? சின்ன கரெக்ஷனு, அதாவது எதிர்பார்த்த எவிக்ஷன், நீங்க எதிர்பார்த்த எவிக்ஷன் இது இல்ல, அது. அதனால வந்து அதுதான் எதிர்பார்த்த எவிக்ஷன். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற எவிக்ஷன் இன்னுமேனா அதுதான். பட் அதான் இது வந்து எப்படின்னா வந்து ஒரு மெயின் கேரக்டருடைய சைட் கேரக்டர் அடிச்சு தூக்கிட்டீங்கன்னா, லெஃப்டையும் ரைட்டையும் தூக்கிட்டீங்கன்னா சென்டரை நேரம் அடிச்சிடலான்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பிளஸ் ஆர் மைனஸ், குட் ஆர் பேட், வாட் எவர் இட் இஸ், ஒரு ஷோக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுக்குற ஒரு கண்டஸ்டண்டா உள்ள இருக்கிற பார்வதியுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ஆகிற கம்ரு அண்ட் இவர்ல வந்து திவாகர்ல இப்ப திவாகர் வெளியே வந்துட்டாரு. கம்ரு வந்து நான்லாம் இதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன் இதை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, திவாகரை பத்தி பேசல அப்படின்னா பார்வதி அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா பார்வதி வந்து அழுகுறாங்க, திவாகர் கிளம்பும் போது அழறாங்க. சரிம்மா என்ன சொல்லி அழறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ போயிட்டா நான் இங்க என்ன பண்ணுவேன், எனக்கு யாரு இருக்கா, நான் இனிமேல சண்டை போட்டா எனக்கு சப்போர்ட் பண்ண யாரு இருக்கா. அப்போ கொய்யால அவன் போனதுல உனக்கு எந்த கவலையும் இல்ல, வருத்தமும் இல்ல, அழுகையும் இல்ல. உனக்கு இப்ப ஓம் பிரச்சனை, உனக்கு இப்ப எவன் உன் கூட நிப்பான்னு யோசிக்கிறேன். உனக்குலாம் மனசாட்சியே ஒண்ணு கிடையாதா? இதத்தான் நான் கவனிச்சேன். என்னது அவன் இப்ப வினோத்லாம் வந்து உள்ள இருந்து நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லா ஜாலியா விளையாட்டெல்லாம் பண்ணேன், பட் எங்கேயாவது ஒன்னு ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு அந்த ஒரு இதுல இருந்து வராரு வினோத். நீ வந்து ஐயோ எனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல யாரு இருப்பா, ஐயோ நாளையில இருந்து சண்டை போட்டா சப்போர்ட் காலிலே அப்படின்னு இந்த ஆங்கிள் எல்லாம் இந்த பொண்ணு வந்து யோசிக்கிறது வந்து எனக்கு அப்படியே வந்து, நீ கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்னாட்டம் எப்படியாவது இந்த கப் அடிக்காம நீங்க கிளம்ப மாட்டப்ப அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஸோ எல்லாருமே அவர் வந்து சந்தோஷமா வழி அனுப்பிச்சிச்சாங்க, அதை நம்ம கவனிக்கணும். எல்லாருமே வந்து ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார்னு அவரை சொல்றது, அவர் ஆசைப்படுற அந்த நடிப்பு வந்து நீங்க வெளியே போங்க சூப்பரா உங்களுக்கு நடிப்பு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது, எல்லாரும் சேர்ந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொன்னது, விஜய் சேதுபதி அப்படி சொன்னது, பிக் பாஸ் அப்படி சொல்லி அனுப்பிச்சு வச்சது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு புரியுற ஒரு விஷயம் ஏன் வாட்டர்மெலனுக்கு புரியலன்றதுதான். ஏன்னா நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த பிக் பாஸ் வீடு உங்களுக்கு வந்து அதுல பேரையே வாட்டர்மெலன் ஸ்டார்னு அடிச்சு கொடுத்துருக்காது. உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா திவாகர்னு வச்சு கொடுத்துருக்கலாம். ஓகே, ஐ மீன் உங்களுக்கு அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற அங்கீகாரம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா, பட் அதை கொடுக்குறாங்க. கண்டஸ்டன்ஸ் இருந்து ஆரம்பிச்சு விஜய் சேதுபதி வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு அதை அங்கீகரிச்சிருக்காங்க. சரி நீங்க ஒரு ஆக்டர் தான்ப்பா, நாங்க என்னதான் கலாய்ச்சா நாளைக்கு நீ வந்து ஒரு சூப்பரா வந்து ஒரு இந்த இது ஒரு தனி ஜானரா, இதை வந்து ஒரு ஆக்டிங் ஜானரா வச்சு இன்னும் லீட் ரோலா வச்சு கூட நாளைக்கு ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகலாம், அதை போய் பல பேர் பார்க்கலாம். பவர் ஸ்டாரை லீட் ரோலா வச்சு வந்த படங்கள்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? ஐ மீன் நான் பார்த்தது இல்லை. அந்த மாதிரிலாம் படம்லாம் வந்து 300 நாளோ 350 நாளோ லத்திகா படம் ஓடிச்சுன்னா வந்து பவர் ஸ்டார் இப்போ வரைக்கும் சொல்லுவார். ஸோ அது எத்தனை தியேட்டர்ல 350 நாள் ஓடிச்சு, உள்ள எவன் உட்காந்தான்றது அடுத்த கேள்வி, அது விட்டுருவோம். பட் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு யூடியூப்ல எந்த சோசியல் மீடியா நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல இது பண்ணாதான் ஹிட் ஆகும், இது பண்ணாதான் வந்து அப்படின்லாம் கிடையாது. என்ன வேணா நீங்க பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்க ஃபேமஸ் ஆகலான்ற ஒரு இடம் வந்துருச்சு இல்லையா? அது மாதிரி நாளைக்கு சினிமாவும் கூட வரலாம். உனக்கு நார்மலா போயிட்டு இருந்த சினிமால ஐம் நாட் கம்பேரிங், பட் தமிழ் படம் அப்படின்ற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமா சிவாவோட அந்த பிராண்ட் ஆஃப் மூவிஸ் வந்துட்டு ஓ இப்படி கூட எல்லா படத்தையும் சேர்த்து வச்சு கலாய்ச்சி ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணலாமா, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணி சொல்றாரு. பட் ஹி கேன் ஆல்சோ ஆக்ட், பறந்து போ மாதிரி ஒரு படத்தை இன்னைக்கு அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஆக்டிங். ஸோ எப்படி வேணாலும் சினிமா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகருது இல்லையா? அது மாதிரி நாளைக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் கூட வந்துட்டு அவர் சொல்ற இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல இவரே ஒரு ஹீரோவா நடிச்சு அதை ஒரு படங்களை பல பேர் பார்த்து நடக்கலாம், என்ன வேணாலும். ஸோ அதை யாருமே இங்க வந்து கொச்சப்படுத்தல. அப்கோர்ஸ் உன்னை ஆக்டரா ஏத்துக்க மாட்டேன்னு சில பாயிண்ட்ஸ் சில பேர் வச்சிருந்திருக்காங்க, ரைட், ஓகே. பட் ஆனா நீங்க கிளம்பும் போது பாருங்க, அதை எல்லாரும் ரசிச்சிருந்திருக்காங்க. நீங்க உங்களுடைய அந்த எண்டு போட்ட அந்த அந்த பயண வீடியோ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த வீடியோ எவ்வளவு ஃபன்னா இருக்குது. உங்களை வந்து நீங்களே வந்து ஒரு காமெடியா காட்டிக்கிறீங்க. நீங்க சீரியஸா நினைச்சு பண்றீங்களா இல்ல இது காமெடியா தான் இது எடுத்துக்கிட்டு நினைச்சு சீரியஸா பண்ற மாதிரி நடிக்கிறீங்களா தெரியல எங்களுக்கு. ஆனா அது எங்க எல்லாருமே செம்ம காமெடியா சிரிப்பா வருதுங்கிறது உங்களுக்கும் தெரியுது, எங்களுக்கும் புரியுது இல்ல? அதை யாராவது எங்கேயாவது வந்து கேவலமாக இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இல்ல.
அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா சூப்பரா போயிருந்திருக்கும். இன்னொரு 30 நாள் 40 நாள் அவர் ஆசைப்பட்டதாக 60 நாள் சொல்றாரு. பட் நான் இவ்வளவு நாள் இருப்பேன்னே நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. பட் ஆசைப்பட்டதாக 60 நாள் உள்ள ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. அந்த 60ஐயும் தாண்டி கூட போயிருந்திருக்கலாம். சொல்ல முடியாது. நம்ம பிசிக்கல் டாஸ்க் அவ்வளவு இருக்குது. எதுலையுமே அவர் பங்கேற்று இருக்கல. எப்படியோ டப்புன்னு தப்பிச்சிட்டாரு. போன வாரம் வந்துட்டு அந்த ஒரு தடுக்கிற டாஸ்க் நகரவே இல்லை. ஒரே இடத்துல அப்படியே நின்று ஒன்னும் தடுக்கல அவரு. இருந்தாலும் வந்துட்டே தானே இருக்கிறாரு. பட் எங்க நீங்க எவிக்ட் ஆனீங்க? கமிங் டு தட் பாயிண்ட், உங்க எவிக்ஷனுக்கு முக்கிய காரணம் நீங்க பேசுற வார்த்தைகள், வஞ்சத்தோட பேசுற வார்த்தைகள், ஒருத்தங்களை வந்து காயப்படுத்தக்கூடிய சொற்கள். அதை தாண்டி அதெல்லாம் கூட விடுங்க, அது எல்லாரும் தான் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. கமருதீன் கூட தான் அதை பண்ணிட்டு இருந்தாரு, நீங்க அதை மாறலையா? அதை கூட நீங்க மாத்தி இருந்திருக்கலாம். உங்களுக்கு விட்டு டைம் கொடுத்து பார்த்து இருந்திருப்பாங்க. எங்க யாருமே ஆடியன்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா, நீங்க வந்து யாரு சொல்றதையும் கேட்கறதே இல்லை, புரிஞ்சுக்கிறதே இல்லை. நீங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லி ஒரு தனி கேம் ஆடுறணும்னு நினைக்கிறீங்கல்ல. கடைசி வரைக்கும் நான் மாறவே மாட்டேன், எல்லாரும் ஒண்ணு சொன்னா நான் தனியா ஒண்ணு சொல்லுவேன். தனியா சொன்னா தப்பு கிடையாது. ஆனா தனியா சொல்றது தப்பா இருந்தா தப்புதான் அது. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் அவர் புரிஞ்சுக்கவே இல்லாத ஒண்ணுதான் பிரச்சனையே தவிர, அதை தவிர்த்து அவருடைய அந்த காமெடியா அவர் கேமரா முன்னாடி போய் நடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா தான் இருந்திருக்கு. அவர் அதை விட்டுட்டாரு. அதை வந்து எஃப்ஜே கடைசியா சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல. அதாவது வந்து கை தட்டி எல்லாரும் வந்து அந்த ராஃபோட அந்த இதை வந்து கொடுத்து அவர் அனுப்புற அந்த இடத்துல வச்சு இவர் எஃப்ஜே சொல்றாரு. இது பார்வதி சொல்றாங்க, திவாக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஜே அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு எஃப்ஜே சொல்றாரு, ஜேன்னு சொல்லி கடைசியில அவருக்கு ஊ பண்ணி அனுப்பிட்டல அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்றாரு. டக்குன்னு அங்க ஒரு கட்டு எடிட் அதை வச்சிருக்காங்க. வச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டு, அதுக்கு பார்வதி என்ன ரிப்ளை பண்ணாங்கன்றதெல்லாம் காட்டாம ஒரு கட்டு வச்சுட்டாங்க. சோ அதுதான் உண்மை. இப்போ பார்வதி வந்து அவரை வந்து அண்ணே இங்க பாருண்ணே, அண்ணே என்னண்ணே அப்படின்னு சொல்லி 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 இந்த ஆளும் பைத்தியக்கார மாதிரி வந்து சொந்த ஊருக்கார பொண்ணுன்னு கூடயே உட்காந்து ஊருக்கா ஆயிட்டாப்ல. இன்னைக்கு நீங்க வெளியே, அவங்க உள்ள. இப்ப கூட அழும்போது உங்களுக்காக அழலையா அவங்க? ஐயோ எனக்கு கூட அந்த இளிச்சவாயம் போயிட்டானே, நம்ம என்ன பண்ணாலும் தலையாட்டுவானே, கூடயே நிப்பானே, இவன் போயிட்டானே, நம்ம எப்படா அப்படிதான் இந்த பொண்ணு யோசிக்கிறா. சோ அங்க நீங்க யூ லாஸ்ட் யுவர் ட்ராக்ன்றது எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க? இட்ஸ் டூ லேட். இதுக்கப்புறம் நீங்க ரியலைஸ் பண்ணாலும் மேபி அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல பர்சனல் லைஃப்ல உங்களை யாரும் இப்படி யூஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு வேணா உதவுமே தவிர, த கேம் இஸ் கான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்பு. இதை வந்து நீங்க 42 நாள்ல மிஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்கன்றது போது இட் இஸ் யுவர் மிஸ்டேக் அப்படின்றதா வந்துட்டு நான் நினைக்கிறது. அட்லீஸ்ட் வெளியில போகும்போதாச்சும் கொஞ்சம் புரிதலோட போயிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. எதுலயுமே அவரு மாற மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி சில எவிக்ஷனுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. போட்டு கிழின்னு ரோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆல்ரெடி திவாகரை வச்சு செஞ்சுதான் அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு. சோ அவரு சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து, விஜய் சொன்ன விஷயங்கள் நிறைய சூப்பரா தான் இருந்துச்சு. அட்ரஸ் பண்ணது எல்லாமே, லைக் ஸ்டார்டிங்ல பார்வதிய சொன்னது அண்ட் வளர்ப்பு முறை பத்தி பேசுனது, இதெல்லாம் எப்பதான் பேசுவாரு, எப்பதான் அட்ரஸ் பண்ணுவாரு நம்மளும் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபைனலி இன்னைக்கு வந்து நான் அட்ரஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாமே அட்ரஸ் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஃபுட் வேஸ்ட் பண்றதை பத்தி அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ யோர் கமெண்ட் ஆன் திஸ்? சரி, என்னன்னா அட்ரஸ் பண்ணிட்டோமேன்றதுக்காக நிறைய விஷயம் இது அப்புறம் என்ன டாக் பேக்ல சொல்ல அடுத்து அதையும் கேட்டுக்கிட்டு இது நீ என்ன சரி ஓகே அது இது அது ஓகே, அது அதை தாண்டி அது பண்ணாமே விட்டுறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது பண்ணாரே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். பட் அந்த அளவுக்கு சீரியஸா அட்ரஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு முக்கியமான விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 100% இல்லை. பட் சும்மா எதையோ பண்ணணுமேன்னு பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சொல்லலாம். அதுக்கு பதிலாக வந்துட்டு ஏதாவது ஒரு டாஸ்க் இந்த 1 to 14 ரேங்கிங்லாம் போனதெல்லாம் நடந்து போறது ஒரு சீசன்ல. சரி இப்ப நான் சொல்றேன், இப்ப எல்லாருமே நீங்க சொல்லுங்க ஒரு ரேங்கிங் உங்களுக்கு நீங்களே நியாயப்படி மனசை வாட்சி போய் கொடுத்து நில்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கமல் சொல்லி நின்றுருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு திரும்பவும் இங்க பண்ண வச்சிருந்திருக்கலாம். இல்ல வந்துட்டு இப்போ முகத்துக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து ஒரு கிரீன் கார்டு யாரு கொடுப்பீங்க, ரெட் யாரு கொடுப்பீங்க, அந்த மாதிரி எதையாவது ஒன்று அந்த வீக்கெண்ட் டாஸ்க் விளையாடுவாங்கல்ல, அந்த இவர் ஹோஸ்ட்டுக்கு முன்னாடியே பண்ணணும்னு சொல்லி அது எல்லா லாங்குவேஜ்லயுமே உண்டு. அது மாதிரி எதையாவது பண்ணியிருந்திருக்கலாம். அது மாதிரி இது வரைக்கும் இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு வீக்கெண்ட் கூட அந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடி இதை கொடுங்க அதை கொடுங்க இவங்க மேல இந்த பேட்ச் ஓட்டுங்க அந்த மாதிரி எதுவும் வரல. மேபி அது லேட்டர் ஸ்டேஜ்ல வரான்னு வச்சிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்றது விட்டு சும்மா அவர் அட்ரஸ் பண்ணணுமேன்றதுக்காக எதையோ பண்றாரு. ரைட், ஓகே, ஃபைன், அது விட்டுறலாம். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்கமிங் வீக்ல இது எப்படி போக போகுதுன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்ப பார்வதி வந்து இந்த ரியலைசேஷன்ன்ற விஷயம் அவங்கள்ட்ட கிடையாது. அதை வந்து விக்ரம் நல்லா சொன்னார். பாரு, நீ இப்ப எதுக்கு பாரு வந்து சாரி கேட்கற? இப்ப அவர் அவ்வளவு சொல்லிட்டாரேன்றதுக்காக இந்த சாரிய நீ எப்படியும் திரும்ப வந்து என்னை ஹர்ட் பண்ணதான் போற, அசிங்கமா பேசதான் போற, எதுக்கு பாரு, போ பாரு, 2 வாரம் கழிச்சு நீ இதே மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கும் சாரி சொல்லு அப்படின்னா, 2 வாரம் கழிச்சு வந்து சொல்லணும்னா நீ சொல்லாத, அவள்தான் அங்கேயே உடஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவங்க சொல்லும் போது அந்த பிச்சை மாதிரி போடுவாங்க அந்த சாரிய, அது நீ டப்பு லப்புன்னு கவிக்கிட்டு அம்மா நன்றிங்கம்மான்னு சொல்லணும். அது சொல்லலன்னா அங்கேயே டக்குன்னு வந்துடுன்னு நான்லாம் என் ரேஞ்சுக்கு வெளியே வந்தார்ல ஒரு சாரு, அந்த மாதிரி இவங்க ரேஞ்ச் கேட்டகரி இவங்கலாம். என் ரேஞ்சுக்கு நான்லாம் இவ்வளவு தூரம் வந்து ஒரு சாரி சொல்றதே பெருசு, அந்த சாரிய நீ 2 வாரம் கழிச்சு சொல்லுன்றியே அப்படின்னு திரும்ப எடுத்துன்னு போயிருவாங்க அவங்க. இல்ல அந்த சாரியை குப்பையில போட்டு பாத்துக்க அப்படின்ட்டு போயிருவாங்க. அதுதான் வந்து மேடம். சோ இவங்கலாம் ஒரு ரேஞ்ச் பீப்புள். இவங்க அவங்க ரேஞ்ச். ஆனா விஜய் சேதுபதி அவர்கிட்ட சொல்லும் போது மட்டும் அவங்க வந்து நான் வந்து மத்தவங்க சொல்றதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்பேன், மாத்திப்பேன், எவாடே இது எப்ப நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த பார்வை மேட்டர்ல மட்டும் இவர் இந்த ஹோஸ்ட் பண்ற சில விஷயங்கள்லாம் ஐயா நல்லா நறுக்கு 4 இடத்துல கேள்வி கேட்டுறீங்க. ஆனா 1-2 இடத்துல நீங்க எப்படியே விட்டுறீங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாருன்ற ஒரு கேரக்டர்லாம் ரியலைஸ் பண்றேன்றத சொன்னா இவர் எப்போ ஒரு சிரிப்பார். பாரு ரியலைஸ் பண்றாங்களா ஐயோ சிரிப்பார். உட்காருங்க பாருன்றவர். இன்னைக்கு அது மிஸ் பண்ணிட்டார். ஒரு ரொம்ப செஞ்சுட்டோன்றனால விட்டாரா என்னமான்னு எனக்கு தெரியல. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. மைண்ட் அங்க இல்ல போல வேற எதாவது கவனிச்சிருப்பாரு. டாக் பேங்க்ல ஏதாவது கவனிச்சிருப்பாரு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் ரெகுலரா அந்த மாதிரி உங்க சொன்னாங்கன்னா கலாய்ச்சி விட்டுருவாப்ல. டக்குன்னு உடனே புரிஞ்சு பாரு நீங்களா ரியலைஸ் ஐயோ உட்காருங்கன்றுவார். அது மிஸ் ஆயிடுச்சு. சோ பாரு வந்து அந்த மாதிரிலாம் அந்த பண்ணவே மாட்டாங்க. அந்த பொண்ணுனால அதெல்லாம் பண்ண முடியாது. அது பண்ணாலே அது தப்பு. கேரக்டர் விட்டு இறங்கி வந்துட்டோம் ஐயோன்னு நினைக்கிற பொண்ணு அவங்க. அதனால பண்ண மாட்டாங்க. இந்த ரியலைசேஷன் நான் பண்றேன், என்னைய புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், நான் வந்து பேச்சு திறமையை அதுவும் சரியான விதத்துல ஆர்கியூ பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அங்கேயே உட்காரமான்னு சொல்லியிருந்துருக்கணும். நீ சரியான விதத்திலயாமா ஆர்கியூ பண்ற, நீ பேசுறதுதான் சரின்னு ஆர்கியூ பண்ணுவ, சரியா பேச மாட்டேன், நீ பேசுறதுதான் சரின்னு ஆர்கியூ பண்ணுவ அப்படின்ற பொண்ணு நீ வந்து சரியா நான் ஆர்கியூ பண்ணி என்னுடைய பேச்சு திறமைய லா பாயிண்டா பேசுவேன். வாயில் எனக்கு வந்துடும், என் வாயில் ஏதாவது வந்துடும். லா பாயிண்ட்னா என்னன்னு தெரியுமா? ஒரு லா பாயிண்ட்னா இது என்ன சொல்லுவாங்க? லா பாயிண்ட் பேசியிருக்கான்ப்பா ஒருத்தன் எதுக்கு சொல்லுவாங்க? வட்டார வழக்குல எதுக்கு சொல்லுவாங்க? பாயிண்டா பேசியிருக்கான்ப்பா. ஐயோ இதுக்கு பதிலே ஒருத்தனால பேச முடியாது. நான் ஒத்துக்கிறேன், நீங்க பேசுறதுக்கு யாராலையும் பதில் பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பதில் பேச பிடிக்காது. அந்த பதில் பேச பிடிக்காம பேசாம போறதுக்கு பேர் லா பாயிண்ட் இல்ல. பதிலே இல்லைங்க. ஹேட்ஸ் ஆஃப். எப்படிங்க பாயிண்டா பேசுறீங்க? அது லா பாயிண்ட். லானா என்ன? ஒரு சட்டம், ஒரு விதி. அந்த பாயிண்ட நறுக்கு எடுத்து பேசினா அதுக்கு அகைன்ஸ்டா நீ எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சட்டம் ஒண்ணு இருந்துச்சு, அந்த சட்டத்தை எடுத்து வச்சா சட்டத்துக்கு முன்னாடி என்ன பேச முடியும்? சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், அவ்வளவுதான். கம்முன்னு உட்காந்துடணும். அதுதான் லா பாயிண்ட். நீ பேசுறதுதான் பேர் லா பாயிண்டாமா? நீ பேசுறதுக்கெல்லாம் ஃபுல்லா அன்லாஃபுல் பாயிண்ட். பேசுறதெல்லாம் அவ சொல்லு, பேசுறதெல்லாம் இரிட்டேட்டிங் பேச்சு. இதுல வந்து லா பாயிண்ட் பேசுவேன் நானு. அது வந்த வீட்டுக்கு வந்த புதுசுலயே வேற வந்துட்டு நான் துடிப்பா பேசுவேன். நான் வந்து ரொம்ப ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது நான் அந்த மாதிரி பேசுவேன். அது வந்து எங்க வீட்லயே எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த பேச்சு எனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா அப்படின்னு. இது என்ன பேச்சு? நீ பேசறதா முதல்ல ஒரு பேச்சா? இந்த பேச்சு எங்க இருந்து வந்துச்சு? இந்த பேச்சு வந்து இதை வந்து என்னைய மெச்சு என்னைய ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ என் பொண்ணு எப்படிலாம் பேசுறாளே. நிஜமாவா? நிஜமாவே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து நீங்க பேசுறதை பார்த்து இவ்வளவு மெச்சி சந்தோஷமா பட்டிருக்காங்களா? எனக்கு அது புரியவே இல்லை. அங்கேயே தட்டி ஒழுங்கா பேசு, உன் மேல தப்பு இருந்தா ஒத்துக்க, ஏன் அப்படி ஒத்துக்காம எல்லா இடத்துலயும் நான் வாதாடிக்கிட்டே தொலைகிற அப்படின்னு கேட்டிருந்திருக்கணும். பண்ணாம விட்டதெல்லாம் அவங்க தப்பு. அதனால சோ இவங்க வந்து மேபி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வாதாடிட்டே இருக்காது, அதனால அவங்க அதை லா பாயிண்ட் நினைச்சுக்கிறாங்க போல இருக்கே. சும்மா வாதாடாத அப்படின்னு திட்டி இருப்பாங்க, அத லான்னு நினைச்சுக்கிட்டாங்க. தெரியாம ஒரு 5 வருஷம் லா படிச்சுட்டேன் ஆக்சுவலா. அதனால எனக்கு அதனால என்ன அந்த லா பாயிண்ட்ன்ற அந்த வார்த்தையை என்னால மனசால ஏத்துக்க முடியல. அதனால நான் அகைன்ஸ்டா பேசிட்டேன். மன்னிச்சிருங்க பார்வதி. பார்வதி ஐயோ. ரைட். சோ இதுல என்னன்னா இப்ப இந்த கமிங் வீக் எப்படி போக போகுதுன்றதான் நம்ம பார்க்கணும். ஓகே. சோ இப்ப இந்த வாரத்துல வந்து இவர் எலிமினேட் ஆனதை தாண்டி ஒண்ணுமே கிடையாதுன்னு வச்சுக்கோமே. சோ வாரம் எப்படி ஆக போகுது? இவர் வந்து கடைசியில பிரேக் ஆனாரு. சபரி வந்து அவ்வளோ பிரேக் ஆகி அவர் உள்ள அந்த இமோஷனை கொட்டினாரு. 2 விஷயம் அதுல இருக்கு. ஒன்னு என்னன்னா அவரால் அந்த கேப்டன்சின்ற பிரஷர் அண்ட் டென்ஷன், நம்ம ஒரு விஷயத்துல ஓப்பனா ஒருத்தவங்க அடிச்சு பேசணும். பார்வதி நீ பண்ணது தப்பு, இவரு கனி நீங்க பண்றது தப்பு,
அப்படின்னு ஒருத்தங்களை அடிச்சு நம்ம ஓப்பனா பேசணும்ன்ற அந்த அந்த அது அவருடைய மெத்தடே கிடையாது. தட் இஸ் ஹி இஸ் அ வெரி வெரி சேஃப் பர்சன் இன் லைஃப்ங்கிறது தான் அவருடைய கேரக்டர்ல இங்க தெரிய வருது. நான் அட்லீஸ்ட் அவரை பர்சனலா பார்த்து கிடையாது. இங்க ஒரே ஒரு தடவை இந்த கிளப் ஹவுஸ் டைம்ல வந்துட்டு அந்த அந்த கிளப் லாக்டவுன் டைம்லாம் சும்மா பேசும்போது எங்க கிளப்ல வந்து சும்மா பேசிட்டு போனார் 2 வார்த்தை, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு அவர் ஒரு பர்சனலா எனக்கு தெரியும், மோர் தென் 10 years தெரியும் எனக்கு. பேசிக்கலாவே அப்படித்தான் அவரு. லைக் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தன்னை காட்டிப்பாரு. பட் ஆனா ரொம்ப உள்ளுக்குள்ள நிறைய கஷ்டப்படுற ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலி அப்படிதான் நிறைய நான் மீட் பண்ணதே இந்த டொனேஷன், பிளட் டொனேஷன் கேம்பெயின்ல அந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்ப் பண்றது, அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆசிரம் போயிட்டு ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பிஃபோர் இந்த ஆன் ஸ்கிரீனுக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு தெரியும் சபரிய. சோ அப்பத்துல இருந்தே அப்படித்தான் அவரு. அண்ட் அம்மாக்கு ரொம்ப வீட்டு பிள்ளை அவரு. அந்த இதுல சொன்னது எல்லாமே உண்மைதான். அதனால இதை டேக்கிள் பண்ண தெரியலன்னு நான் நினைக்கிறேன், இந்த ப்ரெஷரு இது எல்லாத்தையும். வரலங்க. தட் இஸ் நாட் இஸ் நேச்சர். அது அவரோட கேரக்டரே இல்ல அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. டே 1 ஆஃப் கேப்டன்சிலே ஒரு ஸ்ட்ராங் போல்டு மூவ் நம்ம எடுத்தோம்னா இவன் எப்படி ரிசீவ் பண்ணுவான், அவன் எப்படி ரிசீவ் பண்ணுவான், இவனுக்கு அகைன்ஸ்டா எப்படி பேசுறது என்ன, இது வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த சபரின்றவர் என்னங்க எதுக்குமே குறுக்க வந்து பேச மாட்டேங்கிறாரு, அடிச்சுக்கிட்டா ஒரு நிமிஷம் அப்புறமா பேசி ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு பேசுங்க, இதுதான் இவருடைய தீர்வா? அதுவே ரொம்ப யோசிச்சு தான் வருவார் கடைசியில. சோ அப்படிதான் அவர் கேப்டன்சி மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தார் அவர். அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர்னால ஒரு வாரம் கேப்டனா போட்ட உடனே அந்த டெசிஷன் மேக்கிங் இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்துல தப்புனா அதை நம்ம தான் சொல்லணும். ஐயோ நம்மளை தாண்டி வேற ஒன்றும் சொல்ல மாட்டோம், நம்ம தான் சொல்லி ஆகணுமா, ஐயோன்ற அந்த ப்ரெஷர் அவரை ரொம்ப போட்டு அமுக்கிருச்சு அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஓகே, அது இல்லாம இந்த ஒரு இஷ்யூ வேற நடுவில் லாஸ்ட் டேல வந்துச்சு. அதுல வந்து he was cornered completely. He didn't have any answer at all. பதிலே இல்லை அவங்க யார் கேட்டதுக்குமே. ஸோ அதுவுமே வந்து அவரை ரொம்ப வந்து இது பண்ணிச்சு. அதுல அவர் பக்கம் நியாயமா, சாண்ட்ரா பக்கம் நியாயமா, அதுக்குள்ள நான் போவே இல்லை. அதுல யாரு கேம் ஆடுறா, அதுல யாரு நிஜமா பண்ண, சத்தியமா எனக்கு புரியல. அதை பத்தி பேசுறது வேஸ்ட், அதை விட்டுருவோம். அதனாலதான் பிக் பாஸும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ஜேசிபி ஸ்கிப் பண்ணிட்டாரு, எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஏன்னா இது கொஞ்சம் டர்ட்டியா போறனால சில விஷயங்கள் உள்ள ரொம்ப நம்ம ஆராயும் போது இட்ஸ் நாட் நெசசரி. அதனால வந்து இதுல உள்ள போய் இதுல யாரு சரி தப்புன்னு பார்த்தா அது ரொம்ப டர்ட்டி ஆயிரும் ஒரு மாதிரின்றனால அவாய்ட் பண்ணிட்டாங்க. தட்ஸ் a very good move from the பிக் பாஸ் டீம். அப்போ அந்த வகையில பார்க்கும்போது மிஸ்டர் சபரி அப்படின்றவர் நெக்ஸ்ட் வீக் எப்படி ப்ரொசீட் பண்ண போறாரு? இப்ப அழுது பிரேக் அவுட் ஆகி ஃபுல்லா எல்லாரும் முன்னாடி நல்லா இதாயிட்டாரு. இப்போ கொஞ்சம் ஐ ஃபீல் பெட்டர்னு அவங்க அம்மாட்ட கேமரால கடைசியா இன்னைக்கு டே முடியும் போது பேசுனதாக காட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது how he is going to bounce back, because he is one of the prime contestant. ஓகே, விஜய் டிவியோட ப்ராடக்ட்ங்கிறத தாண்டி அவர் வந்து ஒரு எங்கேயுமே இது வரைக்கும் பேட் நேம் பெருசா எடுக்காம இருந்தாருன்றதெல்லாம் தாண்டி இன் அ வே ஆர் சம்திங் he is one of the top contestants. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு நெக்ஸ்ட் வீக்? இந்த கேப்டன்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் நார்மலா என்ன பண்ண போறேன், இதுல இருந்து நான் இப்ப இன்னும் எப்படி பெட்டரா விளையாட போறேன்றது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்வதி வித்தவுட் வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி விளையாட போறாங்க? கமருதீன் இப்ப கடைசியா கூட பாத்தீங்கன்னா அந்த கமருதீன் பையன் எவ்வளவு வந்து அந்த பொண்ணு மேல நிஜமாவே ஒரு அன்பு வச்சிருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே நமக்கு தெரியாது. ஒரு கேமராக்காக பண்ணதுன்றதை தாண்டி தேர் இஸ் சம் ஜென்யூனிட்டி இன் இட். அட்லீஸ்ட் எத்தனை பெர்சன்ட் நான் சொல்லி ஒருத்தவங்களுடைய அன்பை நான் வந்து அதிகமாவோ கம்மியாவோ மதிப்பிட விரும்பல. ஆனா தேர் இஸ் சம் ஜென்யூனிட்டி இன் வாட் ஹி இஸ் ஃபீலிங் ஃபார் பார்வதின்றது ரொம்ப ஓப்பனா தெரியுது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த வீட்டுல யாருமே இல்லைனே, நான் இது வரைக்கும் உங்க கூட தான் க்ளோஸா இருந்திருக்கேன், யாருமே நான் க்ளோஸா இருந்தது மனசாட்சியே இல்லாம அந்த பார்வதி சொல்றாங்க. கொஞ்சம் குச்சமாவே இல்லையாங்க? அந்த பையனோட கமருதீனோட எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க, நீங்க எப்படியெல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க, என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருந்திருக்கீங்க, ராப்பகலா உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. ஒரு வாரம் ஃபுல்லா நடுவுல வந்து இந்த இவரை கழட்டி விட்டாச்சு, திவாகரை கழட்டி விட்டாச்சு. அப்படி இருந்தவங்க எனக்கு இந்த வீட்டுல ஒன்ன விட்டா யாருமே இல்லை, நான் யாரு கூடயும் அளவுக்கு க்ளோஸா பழகவே இல்லை, எனக்கு நீங்க யாருமே இல்லைன்னு சொல்லும்போது எவ்வளவு பெரிய இது. பழகவே இல்லை க்ளோஸா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க வைப்பீங்க? அது அந்த பையனுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். நான் அந்த பையனே பாக்குறேன், என்னடா இந்த கமருதீன் இது எப்படி எடுத்துக்க போறாரு, இங்கிருந்து நடந்து போயிடுவாரா, மூவ் பண்ணி நான் அப்படியே இங்கிருந்து டைரக்ஷன் பண்ணிடுறேன், ஸ்கிரீன் பிளே நான் எழுதுறேன், இங்கிருந்து இவர் இப்படியே இங்கிருந்து நவுந்து போயிடுவார் அப்படியே ஹர்ட் ஆகி தலையை தொங்க போட்டு நான் ஒரு சினிமாட்டிக் யோசிக்கிறேன். அந்த பையன் டக்குனு எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த பொண்ணு தோல்ல இங்க யாருமே எனக்கு இல்லையே இதுக்கப்புறமா அப்படின்னு பேசுற இடத்துல உடனே தோல்ல கையை போட்டு சரி விடு அப்படின்னு அந்த பொண்ணை இவர் வந்துட்டு இது பண்ண. அங்க வந்து நீ என்னைய கன்சிடரே பண்ணல பாரு, நான் உங்க கூட க்ளோஸா இருந்த டைம்ஸ் எல்லாம் நீ வந்து இப்ப இவ்வளவு அசிங்கப்படுத்தி என்னைய தூக்கி போட்ட பாருன்னு மாதிரி நினைச்சுக்காம டக்குன்னு தோல்ல கை போட்டா பாத்தீங்கன்னா அதான் ஒரு மனுஷனோட ஜென்யூனிட்டிங்கிறது. இன்னும் அந்த ஜென்யூனிட்டி அவர் வந்து இப்படியே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுட்ட இப்ப வாடா என் பம்பர கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லி இந்த இவங்க வந்துட்டு அப்படியே நல்லா அரைக்க போறாங்க.
ப்ரோ வெளியே போன இவர்கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன் கம்ரு, ஆக்சுவலா எனக்கு வந்து கம்ரு கூட பேசணும் ஆசையா இருக்கு, எனக்கு உங்க கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, நாளைக்கு திங்கட்கிழமை இது நடக்குதா இல்ல இங்க பாருங்களேன். ஆனா கமருதீனுக்கு எப்படின்னா, போன வாரம் அரோராக்கு கூட சுத்திட்டு இருந்த துஷார் போயாச்சு, அரோரா ஜாயின் அடிச்சாச்சு, இப்ப பார்வதி கூட இருந்த திவாகர் போயாச்சு, கமருதீன் இப்ப வந்து தனியா இருக்காரு, 2 சைடும் இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. என்ன கேம் பிளே ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் அபிருதினை பொறுத்த வரைக்கும் அவர் சில இடங்கள்ல ரொம்ப ஜென்யூனா இருக்கிறாருன்றது ஒண்ணு, இன்னொன்னு அந்த கோவத்தெல்லாம் சண்டை போறதெல்லாம் நிறுத்திட்டு இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆர்குமெண்ட் தான் வைக்கிறாரு. அதை இன்னைக்கு அவர் பேசும்போது ஆக்சுவலா அந்த டிஃபரன்ஸ் நானும் உங்ககிட்ட பார்த்தேன், சூப்பர்னு விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்ணுவாரு நான் எதிர்பார்த்தேன், அவர் அதை பண்ணாம விட்டார். ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல முதல் 15-20 நாள்ல நம்மளே வந்து அவ்வளவு பேசிருக்கோம். நான் பர்சனலா சொன்னேன் இவரெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ள திரும்ப மாறவே மாட்டார், இதே மாதிரிதான் இவர் இருப்பாரு நான் அடிச்சுலாம் சொன்னேன். பட் ஹி ப்ரூவ் மீ ராங். அதுதானே ஒரு கேரக்டர் ஒருத்தங்களுக்கு, நீ எல்லாரும் என்னைய நான் மாற மாட்டேன்னு நினைக்கும் போது நான் மாறி காட்டுறேன். ஆனா இன்னைக்கு அவரே என்ன சொல்றாரு விக்ரம் கிட்ட போயிட்டு, ஏய் நீ ஆரம்பத்துல அப்படிதானே இருந்த, இப்ப ஏன்டா வந்து நீ எல்லாத்தையும் ஓப்பனா பேச, ஐயா நீங்க எல்லாத்தையும் சண்டை போட்டே இருப்பீங்க, நீங்க திடீர்னு இப்ப ஷெல்லுக்குள்ள போவீங்க, ஷெல்லுக்குள்ள இருந்த ஒருத்தன் ஷெல்ல உடைச்சிட்டு வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிக்க கூடாது ஐயா, இது என்னையா இது அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டிருந்தாரா எனக்கு சூப்பரா இருந்திருக்கும், அது இன்னும் நல்லா பாயிண்டா புரியுற மாதிரி இருந்திருக்கும் அவருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டேன், நான் அந்த கேள்வியை கேட்டிருந்திருப்பேன். சோ அதுதான் அந்த மாதிரி சில விஷயத்தை அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இன்னும். சோ அவர் பெட்டர் ஆயிட்டு வராரு, இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் a better player, கிச்சன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, இந்த பேக் பீச்சிங் இந்த பொண்ணு உட்காந்து பேசுறதெல்லாம் நிறுத்திட்டாரு. இன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலா ஜஸ்ட் another contestant பா, இந்த கண்டென்ட்டுக்காக நான் தேவையில்லாம பண்ண போறதுன்னு சொல்லி சூப்பரா ஆடுறாரு கமருதீன். அப்படி ஆடி இருந்தாருன்னா இந்த வாரம் வெளியே போயிருந்திருப்பாரு. இப்ப இப்படி மாத்திக்கிட்டனாலதான் ஆக்சுவலா இன்னொரு நிறைய வாரங்கள் உள்ள இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இன்னைக்கு கமருதீன் மாறி இருக்காருன்றது சூப்பர். சோ அதை புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நான் உன்னிடமிருந்து விலகி இருப்பதே எனக்கு நல்லது அப்படின்னு இருந்தாருன்னா ஓகே. இப்ப அந்த மதுரைக்காரன் போயிட்டான், நம்ம வேணா போய் கொஞ்ச நேரம் உட்கார பேசுவோமா அப்படின்ற மாதிரி இவர் போனாருன்னா மேடம் நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க, கம்ரு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா ஆக்சுவலா, இந்த ஒரு 2 வாரமா உன்கிட்ட பேசாம, ஏன்னா என்னால எல்லாத்தையுமே வந்துட்டு திவாகரன்ட்ட சொல்ல முடியாது, அண்ணன் கிட்ட அது வேற, உனக்கு புரியுதா புரியுதான்னு சொல்லி 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 அவரை வந்து சொல்ல வைப்பாங்க. அது அவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது, ஆனா உங்ககிட்ட எவ்வளவு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அந்த வீட்டுல யாருக்கும், எப்படி எல்லாம் இது நாளைக்கு நடக்குதுன்னு நீங்க தயவு செய்து வெயிட் பண்ணி பாருங்க மிஸ் பிரியா அவர்களே. ஏன்னா மேடம் அப்படியே இப்படி திரும்புவாங்க, இப்ப யாரு முதல்ல இவன் தான் அப்படியே தம்பிக்குதான் ஒரு இதை போடுவாங்க, கொட்டாயை போட்டு தம்பியை கொட்டாய்க்குள்ள உட்கார வச்சு சரி இப்ப இவனை வச்சு கேம் ஆடுவோம், அப்புறம் வேற எவனா ஒருத்தன் கிடைச்சானா அடுத்து அவங்ககிட்ட போகணும், இனிமே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கொஞ்சம் பேக்கப்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு வினோத் தப்பிச்சு போயிட்டாப்ல, 2-3 நாள் இருந்துட்டு ஓடிப்பிட்டாரு, அந்த பையன் கலையரசனை துரத்தி விட்டீங்க நீங்க உங்க கூட சேர்ந்து, அடுத்து இப்ப திவாகர் துரத்தி விட்டாச்சு, அடுத்து வேற கமருதீன் சேர்ந்தாருன்னா கமருதீன் கதையை அடுத்து காலி ஆயிரும். அதனால வந்து இந்த வகையில வந்து பார்வதி தன்னுடைய டர்ட்டி கேமிங் எல்லாம் நிறுத்த மாட்டாங்க. அது எப்படி ஆட போறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம். பட் அதர் எண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட கான்சென்ட்ரேஷன் அகைன் மண்டே மார்னிங் வரும்போது எங்க போகும்னா அந்த சாண்ட்ரா அண்ட் குரூப். பிகாஸ் அவங்க வந்து இப்போ போன வாரம் அந்த நாமினேஷன் டைம் வரும்போது இந்த கேங் கிட்ட வந்து விழுந்தாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்ச உடனே போன வாரம் திங்கக்கிழமை கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சு அந்த பார்வதிக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு உடனே டக்குன்னு வந்து இந்த பக்கம் விழுந்தாங்க, அவங்களாம் குரூப்பிசம் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒரு வாரம் முடிவில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னுமே அந்த குரூப்பிசம்க்கு அகைன்ஸ்டா தான் வேலை பார்க்க போறோம்னு நினைச்சு இந்த தடவை நாமினேஷனையும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி உட்காந்து பார்வதியோட சேர்ந்து வேலையை பார்க்க போறீங்களா, அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்களா, இல்ல இந்த 3 பேர் தனியா ஒரு ராஜ்யத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பழைய மாதிரி நான் இவங்க பக்கமும் இல்ல அவங்க பக்கமும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி இந்த விக்ரம், அப்புறம் வந்து சுபிக்ஷா, வியானா, இது போன்ற நியூட்ரல் கண்டஸ்டன்ஸ், அமித், இப்ப எஃப்ஜேவும் வந்து இவங்க பக்கம் தான் இருக்கிறாரு. ஓகே, சோ இதுங்களெல்லாம் வச்சு இவங்க ஒரு கேம், ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஓகே, பிகாஸ் அங்க மெயின் சபரி தான், சபரி அண்ட் எஃப்ஜே ரிலேஷன்ஷிப் அண்ட் சபரி அண்ட் கனி ரிலேஷன்ஷிப் சுத்தி தான் மத்தது எல்லாமே இருக்குது. இதுல இப்ப சபரி அண்ட் எஃப்ஜே ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருச்சு. இப்ப எஃப்ஜே தனியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டார், தனியா பேச ஆரம்பிச்சிட்டார். ஓகே, சோ அவர் வந்து கமருதீன் மாதிரி திரும்பலாம் போக மாட்டார், வந்துட்டாருன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். இன்னொன்னு இஸ் வெரி கம்ஃபர்டபிள் வித் திவ்யா ஆல்சோ. ஓகே, சோ அதனால திவ்யா, எஃப்ஜே, சாண்ட்ரா அண்ட் பிரஜின் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரை இவங்க விக்ரம உள்ள இழுக்கலாம் தாராளமா. விக்ரம் இஸ் வெரி பிளெக்சிபிள், அவர் நியாயம் பட்டா உட்காந்துருவாரு. இவங்களும் இந்த பார்வதி பக்கம் போகாம நியாயமான கேமை விளையாடுற கண்டஸ்டன்டா இந்த 3 பேர் மாறணும். இவங்கனால எஃப்ஜேவும் மாறுவாரு, விக்ரம் உள்ள வரும்போது இது சூப்பரா இருக்கும். சோ இந்த ஒரு குரூப் இது குரூப்பா இயங்காம அட்லீஸ்ட் வந்து ஒரு நியாயத்தை கேட்கக்கூடிய ஒரு நல்ல
டீம் ஆஃப் பீப்புளா இவங்க இயங்குனாங்கன்னா சூப்பரா இருக்கும்ன்றது தான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த பிக் பாஸ் இப்படி மூவ் ஆகணும்னு. பிகாஸ் இப்ப இந்த பார்வதி அண்ட் திவாகர் காம்பினேஷன் உடஞ்சிருச்சு. அந்த பக்கம் ரொம்ப வீக் ஆயிட்டாப்ல நம்ம சபரி. எப்படி எடுத்துட்டு போறாருன்னு தெரியல. எஃப்ஜே வெளியே வந்துட்டாரு. கனிய பாசம் சொல்லி அட்டாக் பண்ணிட்டாங்க. சோ நீங்க இப்போ உங்களோட குரூப்பை பார்வதியை வச்சு ஃபார்ம் பண்ணாம நீங்களே ஹெட் பண்ணுங்க. பார்வதியை சேர்க்காதீங்க. ஏன்னா பார்வதி at the end of the day is your co-contestant who is a very strong contestant. நீங்க பார்வதியோட டீம் பண்றதை விட பார்வதியை எதிர்க்க ஆரம்பிங்க. அப்பதான் ஏன்னா நீங்க எஃப்ஜேவை எதிர்க்கிறதோ இல்ல வந்து ஒரு நம்ம சபரி எதிர்க்கிறதோ கனி எதிர்க்கிறதோலாம் அவ்வளவு ஈஸியில கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அவங்க ஆல்ரெடி எதிர்த்துட்டீங்க. பார்வதியை தான் நீங்க இன்னும் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் 1-to-1 அடிச்சு எதிர்க்கல. முதல் நாள் வந்தப்போ பண்ணீங்க, அதுக்கப்புறம் சரண்டர் ஆயிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க பார்வதியை வச்சுக்கல பெருசா. அதுவும் போன வாரம் இந்த நாமினேஷன் கேப்டன்சி டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாலண்டரியா இப்ப இந்த கேங்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த ஒரு வாரத்துல பார்வதி அகைன்ஸ்டா ஒரு வார்த்தை பேசல இவங்க யாருமே. அதை பண்ண ஆரம்பிக்கணும் இந்த 3 பேர். இல்ல அப்படின்னா இந்த கேம் வேற எப்படி வேணா மாறிடும். பார்வதி வேற மாதிரி கேம் எடுத்துட்டு போயிருவாங்க. இட்ஸ் வெரி பிரில்லியன்ட். தப்பான வகையில, நல்ல வகையில சொல்லல, தப்பான வகையில குரூக்கடா கன்னிங்கா யோசிக்கக்கூடிய, ஃபாக்ஸியா யோசிக்கக்கூடிய ஒரு ஆளு. 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த வாரத்துல அவங்களுடைய அடுத்த 10 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜியை போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்க. அதனால ஐ வாண்ட் really the Sandra and FJ அப்புறம் நம்ம திவ்யா பிரஜின் to form a new இது and start the game, real game அப்படின்னு தான் நான் இந்த 43வது நாள்ல இருந்து எதிர்பார்க்கிறேன். பிரியா நீங்க சொல்லுங்க, என்னோட அப்சர்வேஷன்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கரெக்ட் தான். அவங்க லைக் பார்வதிய வந்து அப்போஸ் பண்றதுதான் பெஸ்ட். ஆனா இவங்க போய் சரண்டர் ஆவாங்கன்னு நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. டே எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பாப்போம். ஏன்னா ஒரு ஒரு டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க உள்ளே போனாங்க. அப்புறம் திருப்பி வந்து அட்லீஸ்ட் வந்து சொல்லி புரிய வைக்க முடியல, கூட சேர்ந்து அட்லீஸ்ட் புரிய வச்சிருந்திருக்கலாம். அப்படியும் அவங்க புரிய வைக்கல. அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஆப்பனண்டா இருந்து அதை ஹெல்தி வேல கொண்டு போறதுக்கு இவங்க ட்ரையாச்சும் பண்ணலாம். அந்த மாதிரி முயற்சி ஏதாவது எடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் ஆனா பார்வதி இதுக்கு மேல எப்படி பிளே பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா திவாகரும் இல்ல, கம்ருதீனுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கு அவங்களுக்கு, பார்வதிக்கு அரோரான்னு ஒண்ணு. சோ இது எப்படி அவங்க டேக்கிள் பண்ண போறாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா கம்ருதீன் அரோராட்ட போய் எல்லாம் பேசும்போது லாஸ்ட் வீக் எல்லாம் திவாகரை கூப்பிட்டுதான் அவ சரியே இல்லை, அவ எவ்வளவு கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா அப்படி இப்படிங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ நாளைக்கு எல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க, யார்கிட்ட போய் புலம் போறாங்கன்னு தெரியல. சோ இந்த ஏன்னா அவங்க மைண்ட் டாப் ஆஃப் த மைண்ட்ல அதுதான் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்க ஒருத்தட்ட சண்டை போடுறதுனாலும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க சண்டை போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வேற ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு வேற சொன்னாங்க. பாப்போம் நாளைக்கு அவங்க வந்து எப்படி பிரேக் பண்றாங்கன்றது பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். யார் அவங்க வந்து சூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க கேம் பிளே எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் கடைசியா வந்து சபரி அழுதும் போது ரம்யா போய் அங்க போய் தனியா உடஞ்சு அழுதுட்டுலாம் இருந்தாங்க. அது ஒரு தனி சென்டிமெண்டா போகும் போல. சோ பாப்போம் எப்படி இந்த வீக் வந்து நகர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா பிரியா ஒரு 4 பேரை நம்பி இந்த ஷோ நடக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேற வழி இல்லை. திவாகர், பார்வதி, விக்ரம், அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு எஃப்ஜே சம்டைம்ஸ் வந்து போவாரு. அப்புறம் திவ்யா வந்து போவாங்க. இந்த 4வது ஸ்பாட் வந்து மாறிட்டே இருக்கும். பட் டாப் 3 நீங்க கண்டென்ட் கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி at number 1, திவாகர் at number 2 and விக்ரம் எல்லாரையும் தாண்டி அடிச்சுட்டு மேல நம்பர் 3க்கு வந்தாரு. இப்போ அந்த ஸ்ட்ராங்கா அந்த இடத்த இன்னும் புடிச்சிட்டு இருக்காரு. இப்ப திவாகர் போயிட்டனால விக்ரம் comes to number 2. so it is going to be பார்வதி versus விக்ரம் தான் இன்னும் மோர் லைக் அப்படிதான் நடக்கும். ஸோ விக்ரம் அதை ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாரு. இவனுங்கெல்லாம் அந்த லீடர்ஷிப் அகெயின்ஸ்ட் பார்வதி அடிச்சு 1v1 அடிச்சு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. நம்ம போவோம்னான்னு விக்ரம் ஆல்ரெடி அந்த ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாண்ட்ராவோ பிரஜினோ இல்ல வந்துட்டு திவ்யாவோ எடுக்க வேண்டியதை இன்னைக்கு விக்ரம் கையில் எடுத்துட்டாரு. அவங்க விட்டு அந்த ஸ்பேஸ. ஏன்னா நீங்க பாருங்க 2 அட் அ டைம் நடக்குது. இந்த வாரம் தான் இவங்க எல்லாருமே பார்வதிட்டு போய் சேர்றாங்க. இந்த வாரம் தான் விக்ரம் வந்து நான் ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மூவ் எடுத்தாரு திங்கக்கிழமை. ஸோ எல்லாமே அட் அ டைம் நடக்குது. ஓகே, ஸோ மைண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. ஒரே நேரத்துல இவங்க இப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க, விக்ரம் வேற ஒரு டிசிஷன் எடுத்து இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, விஜய் சேதுபதி பாராட்டினாரு. இந்த வாரம் உங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது மாதிரி மாறி இருந்திருக்கணும். திவ்யா சும்மா அந்த ஷார்ட் டெம்பரா தனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, தன்னை தப்பு சொன்னா பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு ஆளா இருக்காங்களா, அதை அவங்க குறைச்சிக்கணும். அது அவங்களோட பர்சனல் நேச்சரா இருக்கலாம், அது எனக்கு தெரியாது.
பட் இந்த வீட்டுல அதை அவங்க அட்லீஸ்ட் மறைக்கவாத ஆரம்பிக்கணும். ஒரு ஷீல்டுன்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷீல்டை கொண்டு வரணும். இந்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து ஹர்ட்டே ஆகாது, நான்லாம் வந்து இரிட்டேட்டே ஆக மாட்டேனே அப்படின்ற மாதிரி ட்ரிகரே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஷீல்டை போட்டு நடிச்சுக்கிட்டு இவங்க தான் வந்து பார்வதி எதிர்க்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு விக்ரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப யாரை நம்பி இந்த கேம் இருக்குது? விக்ரம நம்பி இருக்கு, பார்வதியை நம்பி இருக்கு. இதை விட்டா எஃப்ஜே எப்பயாவது சண்டை போடுவாரு, அடிச்சுப்பாரு, போவாரு. லீட் பண்ணி யார் எடுத்துட்டு போவா? ஒரு மொத்த டீமா ஒரு 4 பேரை லீட் பண்ணி நான் எடுத்துட்டு போறேன்டா வரான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இன்னைக்கு யாரு இருக்கா? யாருமே இல்ல. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க சாஃப்டா ஹேண்டில் பண்றவங்க கிட்டதான் இவங்க எல்லாம் போய் மோதுறாங்க. எல்லாருமே இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் எல்லாமே யார் சாஃப்ட் நேச்சர்டா இருக்காங்களோ, கனி கிட்டயோ சபரி கிட்டயோ அவங்கள பத்தி தப்பா சொல்றது, அவங்கள பத்தி புறம் பேசுறது அதான் இருக்காங்களே தவிர பார்வதியை பத்தி அந்த ஃபர்ஸ்ட் வீக் மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் சரண்டர் ஆயிட்டாங்க. சோ அது ஒரு ஸ்ட்ராங்காவே இல்ல. ஏன்னா இங்க வந்து அந்த ஆன்டகனிஸ்ட்ன்ற கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் இருந்தாதான் வந்து இது கேமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல வந்து ஓரளவு வந்து இப்ப ஈக்குவலா இருக்கிறது விக்ரம் மட்டும்தான். அவரு சைடு வந்து எல்லாம் நின்னுட்டு கொஞ்சம் குரல் கொடுத்தா கூட அவருக்கு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். பட் ஆனா இது எல்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்லயே போறதுக்கு காரணமே இதுதான். இவங்க எல்லாம் வந்து சாஃப்ட் நேச்சர்டு. அவங்கள போயிட்டு நீங்க உதைக்கிறனால என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாது. நீங்க கடைசி வரைக்கும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேற ஒன்னும் நடக்காது. நீங்களும் தெரிய மாட்டீங்க. அவங்க வந்து அவ்வளவு சொன்னாங்க, ஒரே பொண்ணு இந்த ஷோவே ரன் பண்றா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போறாங்க. இப்ப அவங்க 4 பேர் உள்ள போய் அதுதான் நடக்குது. அதேதான் இப்ப வரைக்கும் நடக்குது. இது அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. சோ அவ்வளவுதான். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்க தெரிவீங்க? தெரிய மாட்டீங்க. பார்வதி தான் தெரிவாங்க. அவ்வளவுதான். பாப்போம். இந்த வாரம் இது எல்லாமே எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு டே 43ல நம்ம திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பிரியா. see you in the next video. and வீடியோ பார்த்துட்டு இருக்கிற viewers and subscribers எல்லாருக்குமே it's going to be a very interesting week நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் staying tuned. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்த வீடியோல நான் வந்து பார்க்குறேன். பை பிரியா. குட் நைட். Bye, good night.